அதை இன்னொரு இடத்தையும் சொல்றாங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஐயா நெடுமாறன் அவர்கள் அமைப்பு சார்ந்து இங்க இயங்கக்கூடியவர். அவருமே ஒரு சிறு விடயத்தை வச்சுதான் அதை தான் பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் மாதிரி அமைப்புக்கு இங்க இருந்தாங்க. அவங்களுமே ஒரு பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கலங்கிற மாதிரி ஒரு சார்ஜை வைக்கிறாங்க. இல்ல சார்ஜ் இல்ல, அதுதான் உண்மை யதார்த்தம். எந்த எம்பசியை சொல்றீங்க? அந்த நாட்டினுடைய எம்பசி. ஆமா ஆமா, இங்க அந்த அளவுக்கு தலையீடு இருந்தது. பிரபலமான சில ஊடகங்களுக்குள்ள பெரிய கிஃப்ட் லேப்டாப்லாம் பரிசீலிக்கப்பட்டது. அன்னைக்கு சொல்றது இப்ப நடந்தது அப்பயே நடந்திருக்கு. நான் சொல்றது இந்த போர் தொடங்கின இந்த காலகட்டம் 2008 இருந்து இந்த வேலையை தொடங்கி இன்னும் சொல்லக்கூடிய பல்வேறு தரப்பட்டதுல ஸ்பையா இருந்துட்டு எல்லாத்தையும் கலைக்கிற அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மக்களை நோக்கி ஒரு பெரிய பிரச்சாரம் போறப்ப ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவரு இந்த இனப்படுகொலை நடந்ததை பத்தி மக்கள்கிட்ட எந்த செய்தியும் போய் சேரவில்லை அப்படின்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் பிரதானமாக ஊடகம் இருந்தது ஒன்று. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சி தரப்பு இருக்கக்கூடிய சன் டிவி, ஜெயா டிவி, மக்கள் தொலைக்காட்சியில் முடிஞ்ச வரைக்கும் சில செய்திகள் வந்தது. ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு ஒரு முறையாக ஐயா திரைப்படங்களாகவும் டாக்குமெண்ட்ரியாகவும் எழுத்தாகவும் அவங்க தொடர்ந்து செயல்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவங்களுடைய அந்த வலியை விடுதலைக்கு பின்னும் இன்றும் உலக நாடுகளில் பெரிய முன்னணி நாடுன்னு பேர் வந்துட்ட பிறகும் கூட இத்தனோடு இஸ்ரேல் ஆனால் அமெரிக்காவுக்கு இணையாக பேசப்படுது. மிக முக்கியமாக இயக்குனர் ராம் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாதமாக நான் பார்த்தது அது இந்த காலத்திலையும் தேவைப்படுது அப்படின்னு சொல்றது. அவர் இஸ்ரேலை குறிப்பிட்டு ஒரு விடயங்களை சொன்னார். இஸ்ரேல் விடுதலை அடைஞ்சிருச்சு, ஆனாலும் இன்றைக்கும் இஸ்ரேலை பற்றி தனக்கு நடந்த கொடுமைகளை ஏதாவது வகையில் நாடடைஞ்சிட்டாங்க. உலகத்தினுடைய மிகப்பெரிய நோபல் பரிசு அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க, அதிகப்படியான நோபல் பரிசு. கார்ட்டூனை உருவாக்குனது அவங்க தான். இப்படி நடந்தும் கூட இன்றைக்கும் புத்தகம் வழியாக, திரைப்படங்கள் வழியாக தனக்கு என்ன நடந்தது என்பதை குறிப்பிட்டு ஹிட்லரை எப்பொழுதுமே அடையாளப்படுத்தி ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருக்கிறார்கள். மிக முக்கியமாக அவர்கள் கையில் எடுத்தது திரைப்படத்துறை. ராவணா பார்வையாளர்கள், உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு உறவுகளுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து இனப்படுகொலை மாதமான இந்த மே மாதத்தில் பல முக்கியமான ஆளுமைகளை 2010ஆம் ஆண்டு எடுத்த நேர்காணலை ஒட்டி நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மிக முக்கியமான திரைத்துறையை சார்ந்த ஒரு முக்கியமான இயக்குனர், அந்த இயக்குனரை வழிநடத்தியவர் நம்ம ஈழத்தில் வடக்கு மாகாணத்தில் மட்டக்களப்புக்கு அருகே உள்ள அமிர்தகழியில் பிறந்து இந்திய திரைத்துறையை கட்டி ஆண்ட, பல பேரை இனத்துக்காக கொடுத்து விட்டு போன ஐயா பாலு மகேந்திரா அவர்களுடைய உதவியாளர், தற்போது இயக்குனராக இருக்கக்கூடிய இயக்குனர் ராம் அவர்கள் 2010ஆம் ஆண்டு மதிப்புக்குரிய மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஏகலைவன் அவர்கள்ட்ட கொடுத்த அந்த நேர்காணலை பற்றி திரும்ப இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். அந்த 2010 நேர்காணல் அப்படி என்பதை விட அன்று பேசியவர்கள் இன்று எப்படி இருக்கிறார்கள், அது பேசப்பட்ட சம்பவம் இன்னைக்கு எப்படி மாறி இருக்குது, ஏதாவது மாறாத இருக்குது, அதுதான் விவாத மொழி. அவங்க கொடுத்த பேட்டி என்பது 2வது பட்சம். அது இருக்கக்கூடிய காரண காரியங்கள் இன்னைக்கு வரலாற்றுக்கு ஏற்ற மாதிரி 16 ஆண்டுகளில் மாறி இருக்கிறதா, அதை பற்றி பேசப்பட்டிருக்கிறதா, ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா, இல்லை அன்று பேசியவர்கள் அப்படி இருக்கிறாங்களா, இன்னைக்கு மாறி இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதை நீங்க தான் சொல்லணும். அதனாலதான் இல்லை, அதுதான் நோக்கம், அதுதான் இது. இதனால அந்த புத்தகம், அந்த பேட்டி, அந்த நபர்கள் அப்படின்றது இல்லை. அவர் இயக்குனர் ராம்ன்றது அந்த காலகட்டத்தில் இந்த களங்கள்லாம் அங்கங்கே நிற்கிறப்ப எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு மிக முக்கியமான ஒரு உணர்வாளராக இருந்தார். போராட்ட காலகட்டத்தில் இருந்தவர். அந்த அடிப்படையில் 2010ஆம் ஆண்டுல இப்போ போர்லாம் முடிஞ்சு இருக்குது. இந்த ஓராண்டுல நம்ம இங்கே எப்படி பார்க்குறோன்றப்ப அவர் எடுத்தோடனே ஒரு யதார்த்தவாதி தான். எப்பவுமே அவர் சிந்திக்கிறதுலையும் பேசுறதுலையும் கொஞ்சம் மாறுபட்டவராக இருப்பார். எப்பவுமே யதார்த்தவாதியில் என்ன சொல்றாரு, ஒன்றும் இல்லை, போன மே மாத உச்சி வெயில் காலகட்டம், இந்த மே மாதம் கொஞ்சம் வெயில் கூடி இருக்குது, குறைஞ்சிருக்கு, இதுதாங்க பேசு பொருளாக இருக்கிறது. இந்த மே மாதம் வெக்கேஷனலுக்கு என்னென்ன திரைப்படங்கள் இருக்குது, வெக்கேஷனலுக்கு எங்கே போக போகிறோம், இதுக்கு என்ன பண்ண போகிறோம், அது இப்படியான பேச்சுவார்த்தைகள் தான் போயிட்டுருக்கு. வேறு ஏதாவது மாறி இருக்கிறதா? ஆனால் மாறி இல்லை. ஆனால் ஒரு வலி, அந்த களத்தில் இழந்தவர், அந்த இழப்பு, அந்த வலி, இதெல்லாம் இருக்குது. யார் பேசணும் அப்படின்னு கேள்வி இருக்கு. பேசக்கூடியவர்களிடத்துல ஒரு பெரிய மௌனம், கேட்கக்கூடியவர்களிடத்துல இன்னொரு பக்கத்தில் இன்னும் அதை விட கூடுதலான வலி நிறைந்த மௌனம். இதற்கு மத்தியில் இது யார் அடுத்து எடுத்துகிட்டு போக போகிறது யார்?
இப்படி பெரும் குழப்பம். அதுல நான் இடைமறுப்புக்கு மன்னிக்கணும், சேர்த்து பதில் சொல்லியிருக்கேன். அதாவது அந்த அந்த உங்கள்கிட்ட அந்த பதில் சொன்ன இடத்திலேயே மிக முக்கியமான ஒரு விடயத்தை அடிக்கோடிட்டு காட்டுறாங்க. என்னன்னா, பேசினவங்க எல்லாருமே சிறு சிறு குழுக்களாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அதான் சொல்ல வர்றது ஒரு நல்ல விவாதம். அது என்னன்னா, இதெல்லாமே சரி, யார் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கறதுக்கு ஒரு பக்கம் இருந்தா கூட யார் பேசக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் மொத்தமும் 7 கோடி பேர் அன்னைக்கு இருக்கிறதுன்னு சொல்ல வராங்க. அது 6 கோடியே ஒரு 50 லட்சம் வச்சுட்டா கூட மீதி 50 பிற அந்த காலகட்டத்தில் 2010 சொல்றது இல்லை, மொத்தமும் 7 கோடி பேருன்னே கூட வச்சுக்கோங்க. 7 கோடி பேர்ல வெறும் 5 லட்சம் பேர் கூட இந்த களத்தில் இல்லை அப்படின்றாங்க. 7 கோடி எங்க இருக்குது? அதில் ஒரு 10% வச்சுக்கிட்டா எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 70 லட்சம் பேர், 70 சொல்லலாம். வெறும் 5% கூட இல்லை. 5 லட்சம் எங்க இருக்கு? கணக்கு பண்ணி பாருங்க. இந்த 5 லட்சம் பேர்ல கூட முழுமையாக உள்வாங்கி கொண்டவர்கள் இருக்கிறாங்கன்னா இல்லை. அதுலேயும் மிக குறைந்தவர்கள் மட்டுமே மீண்டும் மீண்டும் பேசி கொண்டிருந்தால் மீண்டும் மீண்டும் ஆதங்கத்தோடு போராடி கொண்டிருந்தார்கள். வலுவான ஒரு அரசியல் கட்டமைப்பு ஏதும் இந்த போராட்டத்தை நகர்த்தி சென்றதா பேசியதான இல்லை. அதிமுக பேசினால் திமுக பேசாது, திமுக பேசினால் அதிமுக பேசாது. இந்த கட்சி அரசியலுக்கு வந்தால் அந்த கட்சிக்கு வராது. இவர் போராட்டத்தை முன்னெடுத்தால் நான் அதில் பங்கெடுத்துக்க மாட்டேன், இவர் எடுத்தாருன்னா நான் அதில் முக்கியத்துவம் கொடுத்துக்க மாட்டேன். இப்படி அந்த ஒரு யதார்த்த நிலை இங்கே இருந்தது. ஒன்று. ரெண்டாவது, 7 கோடி பேர்ல இந்த போர் நடக்கிறது, போர் நிறுத்த வேண்டும் என்ற அந்த போராட்டம், அந்த காலகட்டம் போர் முடிந்த பிறகு இது எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குது அப்படின்னு போய் பார்த்தா மொத்தமே 0 தான். அதுவும் 1 லட்சத்தில் 1% சொல்லலாம். ரொம்ப குறைச்சலாக தான் போய் சென்றடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வராது. இது இந்த இடத்துல ரொம்ப விவாதிக்கணும். நம்ம என்னன்னா, குறிப்பாக 1991 மே 21 இந்த ராஜீவ்காந்தியினுடைய மரணத்துக்கு பிறகு முன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். இப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்த அந்த காலகட்டம் இயக்குனர் சொல்கிறாரு, அவருக்கும் அநேகமாக நான் கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 83 அந்த கலவரம் இருக்குல்ல, அது நாங்கள் தெருவுக்கு தெரு அவ்வளோ கூட்டம் நின்று நாங்கள் அப்போ சின்ன பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கிறோம். அவன் எங்கே பார்த்தா ஒரு தந்தி பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இப்படி நடக்குதா அப்படி நடக்குதா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரத்த கையெழுத்து போட்ட இளைஞர்கள் அப்படின்னு வரும். தொகையும் அந்த நேரத்தில் மாணவர்கள்ட்ட எங்கே பார்த்தாலும் கூட்டம் ஓட்டமாக இருக்கும். அதுக்கு முந்தின காலகட்டத்தில் இன்னும் பின்னாடி காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்கு ஊர் எங்கள் ஊரில் அப்போ டெலோ அந்த பக்கத்தில் கொஞ்சம் வீச்சாக இறங்கியிருந்தாங்க. யாருன்னு தெரியுது, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் புலிகள் அப்படின்னு தான் ஒட்டுமொத்தமாக ஒரு வீடியோ டெக் போட்டு படங்கள்லாம் போடுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, இங்கே இப்படி நடக்கிறதுன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க பிரச்சனை. அதை சொல்ல வராரு இயக்குனர்லாம். போய் சேர்ந்தது, மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்றாங்க, அலையாக நின்றாங்க, மிக பெரும் எழுச்சி போராட்டம். அதுக்கு அடுத்தது அந்த காலகட்டம் அந்த இதுக்கு பின்னாடியே மக்கள், நான் அப்படிலாம் அங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2-3 கிராமம் தாண்டி ஆவூர் தாண்டி வரைக்கும் பின்னாடியே அவங்க தொடர்ந்து போயிருக்கிறோம். அந்த மாதிரி அன்னைக்கு இளைஞர்களை அப்படி போய் அவர்கள் பின்னால் சுற்றி அவர்களுக்காக நிதி திரட்டி அதை உள்வாங்கி அப்படி பழக்கப்பட்ட ஒரு சிறு பிள்ளை தான், ஒரு சின்ன வயசு பையன்தான் பின்னால் ஈழ போராட்ட களத்தில் போய் நேரடியாக அங்கே இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போய் கலந்துக்கிட்டு அங்கே மிக பெரும் ஒரு அளவில் ஒரு பொறுப்பில் இருந்து 91 இங்கே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மாட்டி 7 பேர் விடுதலைன்னு பேசுகிறதில்ல, அதில் ஒருத்தராக 30 ஆண்டு காலம் சிறையிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்து விட்டு வெளியே வந்திருக்கிற இரா ரவிச்சந்திரன். அவர் இதே போலவே பின்னாடியே போய் சுற்றிக்கிட்டு இருந்தார். அப்போ எங்களை போன்ற நிறைய பேர் அன்னைக்கு பின்னாடி போய் சுற்றிட்டு மக்கள் நிறைய கொதிச்சு போய் ரோட்டுக்கு வந்தாங்க, நிதி கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பிற்பாடு IPKF 87 அப்படியே வந்தோம்னாக்கா அந்த இராணுவத்தை அங்கே இனப்படுகொலை நடக்குது, இராணுவத்தை அனுப்புன்றதுக்காக ஒரு பெரிய எழுச்சி போராட்டம் நடந்து ஒரு அழுத்தம் இந்திரா காந்திக்கு அன்னைக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இங்கே இருந்தது தமிழ்நாட்டில். ஆமாம். அப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் அதை பற்றி பேசியது. காரணம், எல்லா மக்களும் அதை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். அதனால் ஒரு பெரும் அழுத்தம். இந்திரா காந்திக்கு தனக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை, அமெரிக்காவை கட்டுப்படுத்துவதற்காக இங்கே இருக்கக்கூடிய ஜெயவர்த்தனன் கட்டுப்பாட்டில் வரணும்னு அங்கே இருக்கிற போராளி இயக்கங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குற ஒரு பெரிய ஒத்தாசை செய்தார்கள். IPKF அனுப்புறதுக்கான இதில் பிறகு ராஜீவ்காந்திக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்தாங்க. இதெல்லாம் அதுக்கு அடுத்த காலகட்டம் நடக்குது. அந்த அம்மா அதுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க 84. அவங்க தொடர்ச்சியாக ஆதரவு தெரிஞ்சிட்டு அந்த அரசியல் காரணங்களாக இருந்தாலும் தமிழ் மக்களுடைய ஏகோபித்த வரவேற்பு இங்கே இருந்தது. அந்த அழுத்தம், அந்த போராட்டம் 87 வரை நீடிச்சுக்கிட்டு இருந்ததுன்னு விவரிக்கிறாங்க. ஆனால் 91க்கு பிறகு இப்படியான வேலை திட்டங்கள் எதுவுமே இங்கே நடக்கலை.
அங்கிருந்து இங்க வந்து இந்த விடயங்களை எடுத்து போட்டு மக்கள்கிட்ட போய் பேசுற அளவுக்கு அவர்களால முடியாது, தடை வந்துருச்சு. சரி, இங்க இருக்கக்கூடிய இந்த தலைமைகளாவது இங்கதான் முக்கியமா கவனிக்கணும். அதை முக்கியமா பதிவும் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க. 91க்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய தலைமைகள் இந்த விடயங்களை எடுத்துட்டு போய் இங்க இப்படி எல்லாம் நடக்குது, ஒரு இனப்படுகொலைக்கான முகாந்திரம் நடக்குது, ஒரு பெரிய வேலை PROங்கிற ஒரு வார்த்தையே பயன்படுத்தியிருக்காரு. ஆமா, ஒரு PRO சிஸ்டம் இங்க இருந்திருக்கணும். அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் பிறகு இந்த அளவுக்கு 87க்கு முன்பு வரை பட்டி தொட்டி எல்லாம் கிட்டத்தட்ட போய் சேர்ந்தது. ஒரு பக்கம் போராளிகளும் போய் பேசுனாங்க, ஒரு பக்கம் அரசியல் கட்சி. 87க்கு பின்பு பிறந்தவர்களுக்கு இந்த விடயம் போய் சேரவே இல்லை, சேரல. மக்கள் பிறந்தவங்களுக்கும் போய் சேரல, இருந்தவங்களுக்கும் போய் சேரல. ஏற்கனவே இருந்தவர்களுக்காக அந்த உணர்ச்சியை தட்டி எழுப்பிருக்கணும், அதுவும் இங்க நடக்கல. அது இன்னொரு இடத்தையும் சொல்றாங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஐயா நெடுமாறன் அவர்கள் வந்து அமைப்பு சார்ந்து இங்க இயங்கக்கூடியவர். அவருமே ஒரு சிறு விடயத்தை வச்சுதான் அதான் பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் மாதிரி அமைப்புக்கு இங்க இருந்தாங்க. அவங்களுமே ஒரு பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கலங்கிற மாதிரி ஒரு சார்ஜை வைக்கிறாங்க. இல்ல சார்ஜ்னு இல்ல, அதுதான் உண்மை, யதார்த்தம். அவர் என்ன பண்ணிருக்கணும், இதை வந்து அரசியல் மயப்படுத்தி யாராவது ஒருத்தர் அரசியல் படுத்துறாங்கன்னா அந்த அரசியல் கிட்ட ஒப்படைச்சிட்டு பின்னாடி இருந்து சப்போர்ட்டிவா இருந்திருக்கலாம். ஆனா அடுத்தவர்களும் பெரிய அளவில் எடுத்துக்கொண்டு போய் செய்யாத அளவுக்கு எல்லாத்தையுமே ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக வச்சுட்டு எல்லாத்தையுமே தடை பண்ற மாதிரி தான் ஒரு செயல்பாடு இருந்ததுன்றது மறைமுகமா ஆங்கிலத்துல சொல்றாரு, வேக்கம் பிட்வீன் த மாஸ் பீப்புள் வித் அட் லிபரேஷன்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதுதான் சரியான வார்த்தை. அவரால் முடியாது, பட் செய்யக்கூடிய அந்த மாதிரி அன்னைக்கு காலகட்டத்தில் வைகோ வந்து பெரிய இளைஞர்கள் பட்டாளத்தை வச்சுட்டு இருந்தப்ப அதை நீங்கள் ஆக்டிவிட்டாக வச்சுருந்துருக்கணும். செயல்படும் விதமாக, முடுக்கும் விதமாக களத்தில் வந்து இன்னும் வேகமாக செய்யக்கூடிய பின்னால் அவங்களை முடுக்கி விட்டுட்டு இவங்க பின்னாடி, அதுவும் நடக்கலைங்க. இப்போ புரியுதுல்ல? அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த மண்ணில். யாரு நீங்கள் சொல்கிறீங்க, தொப்புள் கொடி உறவுன்றீங்க. அவன் அங்கே அடிபட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கே உங்களால் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் 10,000 பேர் கூட்ட முடியலையேன்றார். அதுதான் சொல்ல, இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்த அந்த காலம் அப்படி இந்த ஒரு இதுல வந்து நீங்க வந்து ஒரு பல லட்சம் மக்களை கூட்டி ஒரு அழுத்தத்தை கொடுக்காம விட்டுட்டாங்க. நம்ம பேசும்போது கூட அந்த விடயங்களை வந்து ஒரு இடத்த சொல்றோம். எங்கோ இருக்கிற கனடா நாட்டுல அங்கிருந்த ஒட்டுமொத்த மக்களும் லட்சக்கணக்கில் கூடி நின்று ஒரு பெரிய ரோட்டையே பிளாக் பண்ணிட்டு ஒரு அடையாள கவன ஈர்ப்பை கொண்டு வரும்போது அது ஒரு துளி கூட இங்க நடக்கல. போராட்டம் நடந்தது, சிதறல் சிதறலாக நடந்ததுன்றாரு. ஒரு மாஸ் மூவ்மெண்டா இல்ல அப்படிங்கிறது. இங்க ஒருத்தர் போராடிட்டு இருப்பாரு, அங்க ஒரு போராடிட்டு இருப்பாரு. இந்த புத்தகத்தினுடைய எண் உரையில நான் அதை தான் குறிப்பிட்டிருந்தேன். கிடைத்த 3 வாய்ப்புகளை விட்டுவிட்டு பின்னாளில் நீங்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக செதறி செதறி நின்று அழுது கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு இந்த தலைவர்களை பார்த்து நம்ம சொல்றோம். புரியுதுல உங்களுக்கு? அப்ப இதுதான் ராம் வந்து அவர்கள் சொல்றாரு. இது வந்து இங்க பெரிய எதிர்பார்ப்பு வந்து என்னன்னா, இந்த மக்கள் கிட்ட போய் சேர்ந்து இருந்தால் ஒருவேளை இருக்கக்கூடியதுல ஒரு 10% ரோட்டுக்கு வந்து இருந்தாலும் கூட நமக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்க வழியாக இருந்திருக்கும். அதற்கான இல்லை, மிக பெரும் ஒரு இடைவெளி. சரிங்க குருநாதரே, இப்ப இது வந்து நம்ம யதார்த்தம், அந்த காலகட்டத்தில் யதார்த்தமான ஒரு நிகழ்வு இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து சோசியல் நெட்வொர்க் இல்லை, சமூக வலைதளங்கள் இல்லை, இருந்தது கொஞ்சம் தொலைக்காட்சிகள் தான். அந்த தொலைக்காட்சிகள்ல வந்து அது எல்லாமே வாங்கப்பட்டுருச்சுங்கிற மாதிரி ஒரு வாங்கப்பட்டு இந்த விடயங்கள் பெரிதளவு வந்து மக்கள்கிட்ட போகாம பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சார்ஜையும் ஐயா வைக்கிறாங்க. இப்ப நீங்க அந்த துறையில இருந்தவங்க, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, குறிப்பா அந்த காலகட்டத்துல ஒரு செய்தியை நாங்க வெளியில கொண்டு வந்திருந்தோம். நானும் சில நண்பர்கள்லாம் பேசிட்டு தான் கொண்டு வந்தோம். இங்க இருக்கக்கூடிய வெளி விவகாரத்துறை அமைச்சர் வந்து என்னன்னா, அங்கிருந்து நம்ப மாட்டீங்க, அந்த ஃபிஷ் அங்க ஒரு சிறப்பு பெற்ற மீன் வந்து கொழும்புல வந்து ரொம்ப சிறப்பு பெற்ற மீன், அது வந்து வறுத்த சூட்டோட இங்க வந்து இறங்கும். பிரபலமான பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ல இங்க இருக்கக்கூடிய மிக பெரும் ஆளுமைகள்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களை மீட் பண்ணி அது பெரிய டின்னர் மாதிரி வச்சுக்கிட்டு, இப்போ பொங்கல் காலகட்டத்துல விருந்து அது இதுன்னு கொடுத்துட்டு பெரிய அன்பளிப்புலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நாங்க முத எக்ஸ்போஸ் பண்ணோம். நீங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணோம். ஒரு வெளி விவகாரத்துறை அமைச்சகம் இங்க இருக்குதுனாக்கா, எம்பசி இருக்குது. எம்பசி இங்க இருக்கக்கூடிய அரசியலுக்குள்ளாக, இன்னும் ஊடகத்துக்குள்ளாக. எந்த எம்பசி சொல்றீங்க? அந்த நாட்டினுடைய எம்பசி. ஆமாம். இங்க அந்த அளவுக்கு தலையீடு இருந்தது. பிரபலமான சில ஊடகங்களுக்குலாம் பெரிய கிஃப்ட், லேப்டாப் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டது. அன்னைக்கு சொல்றது இப்ப நடந்தது, அப்பயே நடந்திருக்குது. நான் சொல்றது இந்த போர் தொடங்கின இந்த காலகட்டம் 2008ல இருந்து இந்த வேலையை தொடங்கிட்டு இருக்கிற பெரிய பட்ஜெட்டை ஒதுக்கி இங்க லாபி பண்றதுக்கான வேலைகள் நடக்கும். மக்கள் திரட்சியை ஊடகத்தின் வழியா திரட்டிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஊடகம் வழியா செய்தி வெளியில போக கூடாது. அங்க நடக்கிற எந்த செய்தியும் ஊடகம் போடல. ஏன் போடல? அப்ப இதுக்கெல்லாம் ஒரு பின்னணியில் இருக்குது. ஒரு பக்கம் சிலோன் கவர்மெண்ட் தன்னுடைய இங்கே ஸ்பையை வச்சு இங்க அதுக்குள்ள வேலைகள்லாம் செய்து பெரிய நிதியெல்லாம் ஒதுக்கி பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்றார் அவர், ராம் அவர்கள். அந்த வார்த்தையை தெளிவா பயன்படுத்தி வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்படின்றாரு. அது நடந்திருக்கிறது.
அப்புறம் அன்பளிப்புகள் அது இதுன்னு கொடுத்து ஒரு மாதிரி சரி கட்டப்பட்டது. அரசியல் சின்ன 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 அரசியல் தலைமைகளும் அப்படியாக வாங்கப்பட்டிருக்கலாம் சொல்ல வர்றது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் இருக்காங்கல்ல, இந்த என்ஜிஓஸ்களும் இங்க வந்து விலைபேசி வாங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்ல வர்றது. அப்ப இந்த காலகட்டத்தில் இதையும் நீங்க கவனிக்கணும். இதுதான் என்னன்னா, எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறான், இந்த மண்ணுக்கு வந்து அவன் எப்படியோ இந்த அளவுக்கான பொலிட்டிக்கலா மீடியாவில் இன்னும் சொல்லக்கூடிய பல்வேறு தரப்பட்டதில் ஸ்பையா இருந்துட்டு எல்லாத்தையும் கலைக்கிற அளவுக்கு சரியான ஒரு செய்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு திட்டமிட்டு எல்லாமே செய்து முடிக்கும்போது இவ்வளவு மக்கள் தொகை இருக்கக்கூடிய தமிழர்கள், இவ்வளவு பணம் கோடிகளை வைத்திருக்கக்கூடிய தமிழர்கள், இவர்களிடத்துல ஏன் அந்த தன்மை இல்லாமல் போனது? அதுக்கு பிறகு அந்த சொல்றது 2009 முடிஞ்ச உடனே 2010 இந்த ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம எதுவும் செய்யலையேன்னு அன்னைக்கு ஆதங்கப்பட்டாரு. ஆனா இன்னைக்கும் அப்படிதான் இருக்குதுன்றது வேற விஷயம். அவர் சொல்ல வர்றாரு, இந்த மாதிரியாக அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணப்பட்டது எல்லா தளத்திலையும் இன்டலெக்சுவல் தரப்புல மீடியாஸ், என்ஜிஓஸ் தலைவர்கள், பொலிட்டிக்கல் தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நேர்த்தியாக அந்த வார்த்தையை அவர் தெளிவாவே புரிந்துதான் பயன்படுத்தியிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு தான் வார்த்தையை பயன்படுத்தி ஒரு வலைப்பின்னலோட இது செய்து முடிச்சுக்கிறது பின்னால் தெரியுது. 2010 வாக்குல புரிய வருது. நாங்க 2009 கிட்டே இதை எக்ஸ்போஸ் பண்ணி எழுதியெல்லாம் இருக்கிறோம். அப்ப வந்து என்னன்னா, இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் தமிழர்களிடத்தில் ஏன் இல்லாமல் போனது இங்க அப்படின்ற ஒரு பெரிய விவாதம் வருது. புரியுதுல்ல உங்களுக்கு? அப்ப நம்ம இங்க எப்படி வச்சிருந்திருக்கோம், 91க்கு பிறகு ஒரு பெரிய கேப் விட்டுட்டோம். 2001 மக்களுடைய வழிய கடத்த 17 வருஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம். 90களுக்கு பிறகு எதுவுமே அப்படியே விட்டுட்டோம். இந்த இடைவெளி ஒண்ணு மக்கள்கிட்ட இருந்து அந்த விடயம் வந்து மறக்கடிக்கப்பட்டது, திசை திருப்பப்பட்டது, ஊடகங்கள் மூலமா மறைக்கப்பட்டதுன்னு கூட எனக்கு ஒரு உணர்வு வந்திருக்குன்னு. அந்த உணர்வு ரீதியா வந்தவன் 7 கோடி பேர்ல 5 லட்சம் பேர் கூட இல்ல, 5 லட்சம் பேர்ல களத்துக்கு வந்தவன் அதுல ஒரு பாதி கூட இருக்காது. 1 லட்சம் பேர் கூட இல்ல அவர் சொல்ல வர்றது. 1 லட்சம் பேர் திறந்து இயக்குனர் ராம் அவர்கள் இன்னொரு விடயத்தையும் அடிக்கோடிட்டு இருக்காங்க. இது நம்ம நீங்க வந்து அந்த வார்த்தையை நானும் தெரியும். இதுல வந்து அமைப்புக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு. அதாவது இதை அவங்க கவனிக்காம விட்டுட்டாங்களோ, அந்த அவங்க யார்கிட்ட வேலை அந்த விஷயங்களை கொடுத்தாங்களோ அவங்க எடுத்துட்டு போறாங்களா இல்லையாங்கிறத இவங்க கவனிக்காம இருந்துட்டாங்களோ, அதற்கு தான் அது ஒரு பின்னடைவா அந்த ஜெனோசைட் நடந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தா அது உங்க பார்வை. அதுதான் நடந்தது இங்க இருக்கக்கூடியவர்கள் அதன் பேர்ல இயக்கம் நடத்திட்டு இருந்தாங்க, செயல்பட்டு கொண்டிருந்த செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன செய்தாங்கன்னு பார்த்திருந்தாங்கன்னா, செய்ய வேண்டியது செய்திருந்தாங்கன்னாக்கா குறைச்சலா 1 லட்சம் பேர் ரோட்டுக்கு வந்திருக்கணும் இல்ல. அதுதான் இங்க ஒரு மானிட்டரிங்கி தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுங்கிறத மானிட்டர் பண்ணாம இருந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு மறைமுகமா அந்த வார்த்தையை சொல்றேன். அதுதான் வருது. என்னன்னா, பின்னாடி வந்து நான் திரும்ப முன்னாடி சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அதை சொல்ல மட்டும் தெரியல. எல்லாம் முடிந்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி மக்களை நோக்கி ஒரு பெரிய பிரச்சாரம் போறப்ப ஒரு பேட்டி கொடுக்கிறாரு அவரு. இந்த இனப்படுகொலை நடந்ததை பத்தி மக்கள்கிட்ட எந்த செய்தியும் போய் சேரவில்லை அப்படின்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் பிரதானமா ஊடகம் இருந்தது ஒண்ணு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சி தரப்பு இருக்கக்கூடிய சன் டிவி, ஜெயா டிவி, மக்கள் தொலைக்காட்சியில முடிஞ்ச வரைக்கும் சில செய்திகள் வந்தது. அப்ப தமிழ்லையும் கொஞ்சம் மரணம் அந்த சம்பந்தப்பட்ட முழுக்க லைவே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நெருக்கடி வந்தது, நிறுத்திருந்தாங்க, திரும்ப பண்ணாங்க. அவருக்கு நிறைய சோதனை கொடுத்தது. அதை தாண்டி அன்னைக்கு ஊடகம் இல்லை, பிரதான ஊடகம் எதுவுமே இல்லை. எல்லாமே இப்ப வந்ததுதான் அது. அப்ப இருந்த 1-2 ஊடகங்களும் அதை காட்ட முடியாத ஒரு நெருக்கடி. அங்க வந்து விலை பேசப்பட்டதா இல்ல அவர்கள் நமக்கானவர்களாக இல்லையா, ஒட்டுமொத்த மக்களும் நம்ம அது மேல வந்து நிக்கிறப்ப ஏன் அந்த செய்தியை போடாம எட்டடிப்பு பண்ணணும்? போராடிட்டு இருந்தவங்க கூட காட்டவே இல்லையா. இந்த அச்சு ஊடகமும் கொண்டுட்டு வரல, காட்சி ஊடகமும் கொண்டுட்டு வரலைங்க தமிழ்நாட்டுல. அப்ப அவங்களுடைய சார்ஜ் வந்து சரியாக இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்படிதான் சொல்லுவார் ராம். சொல்ல வர்றது விடையெல்லாம் இதெல்லாம் நீங்க பார்க்கணும். நமக்கான ஊடகம் இங்க வந்து சரியாக நம்ம செய்யல, அந்த ஊடக கட்டமைப்பை நம்ம விட்டுட்டோம். புரியுது இல்ல? அதையும் சொல்ல வர நமக்கான அரசியல் என்பது இது விடயமாக பேசக்கூடிய பெரிய அரசியல் கட்டமைப்பு இங்க இல்லை. அன்னைக்கு இருந்தவர்கள் சிறு சிறு குழுக்களாக அதே பார்த்தமாகவும் அதே பார்த்த நபர்கள் அதே போராட்டக்காரர்கள் அதே அங்க வந்து நிற்பாங்க. அதுல ஒரு சில பேர் கருணாநிதிக்கு உள்ள போடுவாரு, திரும்ப வெளியில வந்து தொடர்ந்து நீங்களும் இந்த சார்ஜை வைக்கிறீங்க. அதாவது என்னன்னா, அதை நானும் உங்கள்கிட்ட சொல்றேன், சார்ஜாவே நீங்க குற்றம் சாட்டுறீங்க. என்னன்னா, இருக்கக்கூடியவங்க வந்தா கூட வரவிடாம தடுத்துட்டு அவங்க மட்டுமே அதை டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அரசியலை அப்படிங்கிறீங்க. அது சரியான பார்வை தானே? இல்ல, அது நான் கூட சொல்லல. முன்னாடி இதே திருமாவளவன் தோழர் கூட ஒரு கட்டத்துல வந்து வச்சாரு, வெளிப்படுத்திட்டாங்க. அதாவது உங்களுக்குள்ளேயே நீங்க இப்படி பேசி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி என்னைக்குதான் நீங்க கலந்து பேசி எல்லாரும் ஒருங்கிணைச்சு செய்ய போறீங்க? பார்வதி அம்மாள் வந்த விடயத்துல யாருக்கும் தெரியாம இந்த 2 பேர் நெடுமாறன்னு வைகோ மட்டும் போய் ஏர்போர்ட்ல நிறுத்திருந்தாங்க. பிறகு திருப்பி அனுப்புற பிற்பாடுதான் பின்னாடி தெரியுது எல்லாருக்கும். அந்த இடத்துல முன்கூட்டியே விடுதலை சிறுத்தைகள் நீங்க 1000 விமர்சனம் பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உடனே வந்து ஒரு 10,000 பேரை கூட்டுற ஒரு கெப்பாசிட்டி விடுதலை சிறுத்தைகள் இருக்குது இல்லைங்க. அந்த காலகட்டத்துல கூட்டி இருப்பார்ல,
அப்போ ஒரு பெரும் போராட்டத்தை அங்கே திறந்திருக்கலாம்ல. ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க? இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இததான் ராம் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. அவர் வந்து மறைமுகமாக சொல்ல வரார். இருந்தவர்கள் வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போய் ஒரு அரசியல் மயமா படுத்தல, இயக்க ரீதியாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இயக்கம் இங்கும் அங்குமாக சில இயக்கங்கள் அப்படியே இருந்துட்டு அவர்கள் தான் அங்கங்க திட்டா செதறி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அரசு ஒத்தாசையா நானும் போராட போறேன்னு ஒரு உண்ணாவிரதம், நானும் போராட போறேன்னு ஒரு மெழுகுவர்த்தி கண்ணீர் அஞ்சலி. இது அது வந்து அதுதான் அதுக்குள்ளார என்ஜிஓஸ் வேலை இருக்குது. அதை நான் திரும்ப கேட்கணும், அது உங்களுக்கு அடுத்த கேள்வியா வைக்கணும். அது ஏன்னா நீங்க ரொம்ப நல்லபடியா விளக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த காலகட்டத்திலையும் தேவைப்படுது. அதனால அப்ப இந்த மாதிரியான விடயங்களாக இருந்து இப்படி நீர்த்து போகக்கூடிய விடயம் தான் இருந்தது ஒழிய சரியானதாக மாறல. இந்த ஒரு ஆண்டுல எந்த மாற்றமும் வந்துடலை அப்படின்றத பத்தி சொல்ல வர்றதுதான் இந்த பகுதி முழுக்க நிறைஞ்சிருக்குது. இப்ப நீங்க என்ஜிஓஸை பத்தி அது வந்து உலகமயமாக்கலை பற்றி ராம் அவர்களுடைய பார்வை ரொம்ப ஒரு தெளிவான பார்வை. அவர் எடுத்த அந்த முதல் திரைப்படமான கற்ற தமிழ் கூட உலகமயமாக்கல் தான். அந்த நேரத்தில் போகல. ஆனால் அதுக்கப்புறம் ஆங்கில ஊடகங்கள்லாம் அந்த திரைப்படத்தை பற்றி விவாதித்தாங்க. அது உலகமயமாக்கலுடைய அடிப்படை நாதம் தான் அந்த திரைப்படம். அந்த உலகமயமாக்கலை வைத்துக்கொண்டு உலகமயமாக்கலில் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த என்ஜிஓஸ்களை உருவாக்கி ஒரு குளம் வெட்டணும்னா குளம் வெட்டப்படலை அப்படின்னா நீ யாருக்கிட்ட கேட்கணும்? உன்னை ஆளுகின்ற அரசாங்கம், நீ உருவாக்கிய அரசாங்கத்திட்ட தான் கேட்கணும். ஆனால் ஒரு என்ஜிஓ வந்து நான் குளத்தை வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது போராடக்கூடிய மக்களுடைய போராட்டம் மழுங்கடிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை ராம் அவர்கள் வைக்கிறாங்க. அதை வந்து எங்க பின்பற்றாங்க அப்படின்னா, இனப்படுகொலை நடந்த பிறகு இல்லை இனப்படுகொலை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்க இந்த அரசாங்க வழியா என்ஜிஓஸ் போய் அவங்களுக்கு தேவையான விடயங்களை செய்யும் பொழுது உதவிகளை செய்வது தவறில்லை, ஆனா அவங்க போராட்டம் மழுங்கடிக்கப்படுகிறது. உளவியல் ரீதியான சிக்கல்களை அவங்களுடைய போராட்ட மனநிலையை கீழே கொண்டு வருவதற்கான விடயங்களை இவர்கள் செய்கிறார்கள்ங்கிற ஒரு சார்ஜ் வச்சிருக்கிறார். உங்கள் பார்வையில் அது இப்பயும் சில விடயங்கள்ல நமக்கு நடக்குது. உங்கள் பார்வையில ஒரு மூத்த பத்திரிகையாளர் இல்ல, என் பார்வையில் இல்ல, அவர் சொன்ன விடயங்களை வந்து நம்ம பொருத்தி பார்க்கணும். இல்ல பொருத்தி பார்க்கறது இல்ல, அது இந்த காலகட்டத்தில் தேவைப்படுது. உங்க பார்வையும் கேட்கிறேன். காலகட்டத்திலுமே பொதுவா என்ஜிஓஸ்ன்றது வந்து ஒரு போராட்டத்தை வந்து கூர்மையை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு விடயம் தான். அவர்கள் போராட மாட்டாங்க. போராடக்கூடிய எல்லா சூழ்நிலையும் இருக்குவாங்க. அந்த கோபம் இருக்கும், அந்த தேவை இருக்கும். அது நல்லா இருக்கு. ஒரு சின்ன உதாரணத்தை தான் சொன்னார். ஒரு கொலை வெட்டுறதுன்னா அரசை கட்டி தரலன்னு அரசுக்கு எதிராக நம்ம போராடி அதை வாங்கி பெற்றுக்கொள்வதுன்னு நம்ம வேலையை என்ஜிஓஸ் வந்து அதை செய்து கொடுப்பாங்க. சரியா போச்சு அப்படின்ற ஒரு நீர்த்து போகக்கூடிய ஒரு வேலையை, இதுதான் என்ஜிஓஸ். அப்ப அந்த என்ஜிஓஸை வந்து இன்னைக்கு அங்க எல்லாம் இலங்கைக்குள்ள போய் நேர்னா அது யார் அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்பணும். மக்கள் நோக்கி கேட்கிறாரு. எப்பயுமே ஒரு போராட்ட களத்துல ஒரு போர் முடிந்த பிறகு எல்லா தடயத்தையும் எல்லா வகையிலையும் அழிக்க பார்ப்பாங்க. இனத்தினுடைய கலை பண்பாடு எல்லாத்தையுமே அழிக்க பார்ப்பாங்க. அதனுடைய வரலாற்றை அழிக்க பார்ப்பாங்க. வெகுஜன மக்கள் இருக்கிற இடத்துல ஒன்றும் மற்றவங்க கொண்டு வந்து குடியேற்றி அதன் மூலமாக சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் பெருக்க காட்டுவாங்க. நம்மளை சிறுபான்மையினராக மாற்றுவாங்க. அப்படி பல விதத்திலையும் வரலாறு முழுக்க அப்படி இன அழிப்புக்கான எல்லா சாத்தியக்கூறும் நடந்த மாதிரி இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக இந்த என்ஜிஓஸ்கள் வந்து அங்கே எல்லாமே படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்தில். அப்போ இந்த என்ஜிஓஸ்கள் இவங்க யார்? அவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியவங்க யாரு? அவங்க பின்னணியில யாரு இருக்கிறாங்க? யாரு இயங்குறாங்க? இவங்களுடைய இவங்களுடைய நோக்கம் இந்த மண்ணில் இவங்க எதை செய்ய இங்க வராங்க? ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை எல்லாம் நீர்த்து போக செய்வது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நாங்க ஒரு என்ஜிஓ மூலமா செய்யறோம், இல்ல அதை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னெடுத்து போவோம். என்ஜிஓஸ் யாருமே ஒரு விஷயத்த முன்னே எடுத்தாங்கன்னா நெருக்கடியான காலகட்டத்தை அப்படியே விட்டுருவாங்க. அவங்க எங்களுக்கு ஃபண்டிங் நின்று போச்சு, இல்லை எங்களை அரசுக்கு எதிராக நாங்கள் ஏற்று செய்ய முடியாது, நீங்கள் இதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஏற்றுக்கிட்டால் தான் நாங்களுக்கு செய்ய முடியும், லிமிட்டோடு நீர்த்து போகிறதுக்கான வேலையை செய்கிறது தான் என்ஜிஓஸுடைய வேலை. இது குறிப்பாக ஒரு வீரம் செறிந்த அந்த மண்ணில் எல்லாத்துக்கும் உரிமை போராட்டம் அமைதி வழியிலையும் ஆயுத வழியிலுமே வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மக்கள்கிட்ட பிரதிநிதிகளாக நீ போய் என்ஜிஓஸில் நிறுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படியாக முடியும் என்ற ஒரு பெரிய கவலையை அந்த விவாதத்தில் அவர் வைக்கிறார். இன்னைக்கு உலகம் முழுக்கமும் இந்த என்ஜிஓஸுடைய இது தமிழர்கள் மத்தியில் போயிருக்குது. என்ஜிஓஸ் ஒரு கட்டமைப்பின் பேரில் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிட்டு இயங்குவாங்க. அவங்க யாருன்னா என்ஜிஓஸ். இப்போ அந்த என்ஜிஓஸை இயக்குபவர்கள் யார்? அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குறவங்க யார்? அதை போய் எடுத்து போய் நாங்கள் செலவு செய்ய போகிறோம், நாங்கள் போய் செலவு செய்ய போகிறவங்க யார்? இதுக்கு பின்னாடிலாம் ஒரு பெரிய வலைப்பின்னல் இருக்குது. குறிப்பாக சிங்கள பேரினம் அதனுடைய மறைமுக வலைப்பின்னலும் இருக்கலாம், எல்லாம் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஏதோ சில நாடுகளுடைய வலைப்பின்னலும் இருக்கலாம். அப்போ இதெல்லாம் ஒப்பிட்டு ஒரு பெரிய விவாதத்தை நீங்கள் வைக்கணும். வரக்கூடிய என்ஜிஓஸ் யார் எவர்கள்? குறிப்பாக தமிழ் மக்களே தங்களாவே சேர்ந்து அதையும் சொல்றாங்க ராம் அவர்கள் அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆக நீங்க அங்க வந்து இனம் பிரிக்கணும். புரியுதுல்ல? தமிழ் மக்களையே சேர்ந்து அனுப்புகிறார்கள் என்றாலும் கூட அந்த தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்ஜிஓஸுக்கு பின்னாடி யார் இருக்கிறார்? அந்த பேக்ட்ராப்ல யார் இருக்கா? அவங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ அவங்க வந்து இங்க என்ன செய்வாங்கன்னா,
உதவி பண்ணுவாங்க, ஒரு கட்டமைப்பு பண்ணுவாங்க, இதோட நிறுத்திக்கிங்க, எதுவும் பண்ணாதீங்க, எதுவும் பேசாதீங்க, எந்த உரிமை குரலும் எழுப்பாதீங்க, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு கூட சொல்லக்கூடாது, இன்னும் என்னுடைய நிலம் இங்கே இல்லை, பிடுங்கப்பட்டிருக்கு, இராணுவத்துக்கு திரும்ப வரணும் கூட நீங்கள் கேட்கக்கூடாது, அமைதியாகவே இருந்துட்டு முடிஞ்சது நாங்கள் செய்து தரோம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நீர்த்து போக வேலையை தான் செய்யும். இது எந்த விதத்துலையும் எங்கேயுமே அனுமதிச்சிடாதீங்க, ஆழமாக யோசிங்க, ஆழமாக சிந்திங்கன்றதான் சொல்ல வராங்க. மிக முக்கியமாக இயக்குனர் ராம் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாதமாக நான் பார்த்தது அது இந்த காலத்திலையும் தேவைப்படுது அப்படின்னு சொல்றது. அவர் இஸ்ரேலை குறிப்பிட்டு ஒரு விடயங்களை சொல்றார். இஸ்ரேல் விடுதலை அடைஞ்சிருச்சு, ஆனாலும் இன்றைக்கும் இஸ்ரேலை பற்றி தனக்கு நடந்த கொடுமைகளை ஏதாவது வகையில் நாடடைஞ்சிட்டாங்க. உலகத்தினுடைய மிகப்பெரிய நோபல் பரிசு அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க, அதிகப்படியான நோபல் பரிசு. கார்ட்டூனை உருவாக்குனது அவங்க தான். இப்படி நடந்தும் கூட இன்றைக்கும் புத்தகம் வழியாக, திரைப்படங்கள் வழியாக தனக்கு என்ன நடந்தது என்பதை குறிப்பிட்டு ஹிட்லரை எப்பொழுதுமே அடையாளப்படுத்தி ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருக்கிறார்கள். மிக முக்கியமாக அவர்கள் கையில் எடுத்தது திரைப்படத்துறையை எடுத்து உலகம் முழுக்க நீங்கள் எழுத்துல பேச்சில், அதாவது உங்களுடைய லாங்குவேஜில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத ஒன்றை உணர்வுகள் வெளிப்படுத்திடும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வைக்கிறார். அவர் திரைத்துறை சார்ந்தவர். அதனால புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்கள் ஓராண்டு நடந்து முடிஞ்சிருச்சு, என்ன ஒரு பெரிய விடயத்தை நம்ம செஞ்சுட்டோம், உலகத்திட்ட நம்ம என்ன கடத்தி இருக்கிறோம்? இந்த கேள்வியை தான் அவர் ஓராண்டுல இந்த பேட்டியில நம்ம கிட்ட வைக்கிறாரு. ஆனா நானே இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய பிரதமராக இருக்கிறார்ல டாக்டர் இவரு உத்தரகுமாரன் அவர்கள்ட்ட நான் அந்த கேள்வியை வைக்கிறேன். ஐயா, அதோட எனக்கு ஒண்ணு நடந்தது. இப்ப நான் நேர்வே நாட்டுக்கு போனேன். அங்க ஒரு வானொலியில என்ன ஒரு பேட்டி எடுத்தாங்க. அது யார் செய்தார்கள்னு தெரியல. என்ன நான் யாரு, என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வரல, அவங்களுக்கு திரைப்பட இயக்குனர்னு ஏதோ சொல்லிட்டாங்க போல. கீழே சினிமா கவர்ச்சி வேண்டாம் அப்படின்னு ஒரு 4 பேர் எழுதுறாங்க. பொதுவாகவே அது ஒரு தனி விவாதம். வருகிறவர்கள் யாரு? பொதுவாக யூடியூப்ல பேசிக்கிட்டு இருந்தாவே அவங்க தமிழ் தேசியவாதிகள், பேசாத செயல்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள்லாம் தமிழ் தேசியவாதிகள் இல்லை அப்படின்னு. ஒருத்தர் என்ன செய்யறாங்க, என்ன மாதிரி செய்திருக்காங்க தெரிஞ்சிக்காம அறிஞ்சிக்காம பேசக்கூடிய அந்த போக்கு தான் கீழே பதிவு விட்டாது. நான் பார்த்தேன். ஆனா இங்கே என்ன சொல்ல வரோன்னா, அவர் என்ன சொல்றாரு, இயக்குனர் ராம் ஓராண்டு கடந்துச்சு. அவர் கவலையப்ப இந்த ஓராண்டுல சொல்றாரு. ஓராண்டு கால்குலேட் பண்ணி தெளிவா சொல்றாரு. ஓராண்டு கடந்துருச்சு, இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம், புலம்பெயர்ந்த மண்ணில் இவ்வளவு பெரிய வசதியான தமிழ் மக்களும் இருக்கிறார்கள், மிக பெரும் நிறுவனத்தை வச்சுட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இல்லை எதுவுமே வேணாம், எல்லா மக்களும் சேர்ந்தாலும் ஒரு நிதி வந்திருக்கும். இஸ்ரேல் எடுத்துட்டீங்கன்னாக்கா ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு ஒரு முறையாக ஐயா திரைப்படங்களாகவும் டாக்குமெண்ட்ரியாகவும் எழுத்தாகவும் அவங்க தொடர்ந்து செயல்பட்டு ஏதோ ஒரு விதத்துல ஒட்டுமொத்தமா சேர்ந்து அவங்களுடைய அந்த வலியை விடுதலைக்கு பின்னும் இன்றும் உலக நாடுகள்ல பெரிய முன்னணி நாடுன்னு பேர் வந்துட்ட பிறகும் கூட இத்தனோடு இஸ்ரேல் ஆனா அமெரிக்காவுக்கு இணையா பேசப்படுது. அந்த அளவுக்கு சில பேர் சொல்றாங்க, சில பொலிட்டிக்கலான சொல்றாங்க, இயக்குவதே இஸ்ரேல் தான் அமெரிக்காவை அப்படின்றாங்க. இல்ல அது பொருளாதார ரீதியா அவ்வளவு கொண்டு கொட்டி இருக்கிறாங்க, புரியுதுல உங்களுக்கு? அப்படி இருந்தும் கூட இப்பொழுதும் அந்த வலியை உணர்த்தக்கூடிய சமீபத்துல நான் டெக்ஸ்டாவே ஒரு புத்தகம் உங்ககிட்ட சொன்னேன், எடி ஜாக். அவர் The happiest man of earth. அது நான் இப்ப சமீபத்துல படிச்சுட்டு உங்ககிட்ட சொன்ன அந்த புத்தகம். எப்ப கடந்த ஆண்டு தான் அவர் இறந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி தான் அந்த புத்தகத்தை கொண்டு வந்து நான் முன்னாடியே படிச்சுட்டு ஆங்கிலத்துல படிச்சேன், நீங்க தமிழ்ல படிச்சுட்டு இந்த புத்தகத்தை என்னன்னா அவரு கிட்டத்தட்ட 100 வயதை இருக்காரு. அந்த இன அழிப்புக்குள்ள சிக்கி உயிராக வந்த ஒரு அது எல்லா விதமான வதைமுகங்களையும் இருந்து வெளியில வந்த அந்த, அதாவது ஒரு நல்ல கொழுத்த உடம்பா உள்ள போட்டு வெளியில் வரப்போ எலும்பு தோலுமாக இன்று நாளையோ செத்துடுவார் என்ற நிலையில விடுவிக்கப்பட்ட அந்த மனிதர் பின்னாடி எப்படியோ கொஞ்சம் தப்பி உயிர் மூச்சு எல்லாம் காற்று எல்லாம் எடுத்த மாதிரி எடுத்து அப்படியே போலந்து திரும்ப ஆஸ்திரேலியா மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்து தான் இறக்குறாரு. ஆனாலும் கூட ஏன் நான் உயிர் பிழைக்கப்பட்டேன், நான் உயிராக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, நான் மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு என்னை இறைவன் விட்டு வைத்திருப்பதாக நான் நினைத்தேன். அப்போ அந்த இனப்படுகொலையை பற்றி நடந்ததை நான் இன்னும் பேசாமல் இருந்திருக்கிறது தவறுன்னு சொல்லிட்டு நான் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சு, எங்களை போன்றவர்கள் பாதித்தவர்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் எங்களுக்குள்ள கூட்டாக ஒன்று மியூசியத்துல போய் தொடர்ந்து நாங்கள் விவாதிச்சு பேச அது உலகம் முழுக்க பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த அந்த புத்தகம் வெளியில் இன்னும் பெரிய அளவில் பேசப்பட இப்படிலாம் நடந்திருக்கிறப்ப இந்த நூற்றாண்டில் அதை விட இன்னும் பல மடங்கு மோசமான ஒரு இனப்படுகொலை சந்திச்ச இந்த இனத்துக்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று வந்திருக்குது, ஆவணப்படம் ஏதாவது திரைப்படம் வந்திருக்குதான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு 14-15 வருஷத்துக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைமைகள்னு சொல்லப்பட்ட நிறைய தலைமைகள் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், அச்சு ஊடகமாக காட்சி ஊடகத்தின் வழியாக திரைப்படம் அல்லது இலக்கியமாக போர் இலக்கிய புத்தகங்களாக இந்த 16 வருடத்தில் என்ன வந்திருக்குது நம்ம பேசுவோம். அவர் ஒரு வருஷத்துல கேட்குறாரு,
ராம் அவர்கள். நீங்க இதெல்லாம் செய்யணும்ன்றார். உலகம் முழுக்க பெரும் திரைப்படமாக, நிதி இல்லையா நம்ம கிட்ட, ஒரு பெரிய ஹாலிவுட் திரைப்படமாக இங்க தடை செய்யும். அதையும் சொல்ல வர, இந்தியா தடை செய்யும். இங்க சென்சார் பிரச்சனை எல்லாம் இருக்குது. நீ வேற வெளிநாட்டுல அதை நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்றேன். அது சரி, அவங்க சொல்லியிருக்கிறது. அதாவது உலகம் முழுக்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு, உலகம் முழுக்க தலை சிறந்த இயக்குனர்கள் வராங்க. அவங்க முன்னாடி எடுத்துட்டு போயிட்டு நம்ம வைப்போம், நம்ம வழிகளை அப்படி கடத்தணும் கூட அவங்க சொல்றாங்க. அது ஒரு பெரிய லாபி. இங்க நீங்க படம் எடுத்து இங்க போடணும்னு அவசியம் இல்ல, நீங்க சொன்னதுனால அதுதான் அவர் சொல்றாரு. பிரச்சனை இதெல்லாம் வரும். நீங்க வெளிநாட்டுல எங்கேயாவது எடுங்க, எடுத்துட்டு உலகம் முழுக்க இந்த படங்கள் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது, அங்க போய் திரையிடுங்க. உலகம் முழுக்க பல இடத்துல ஹாலிவுட் படத்துக்கு இந்தியாவுக்குள்ள வந்தாருன்னா வராட்டி அவர் அதான் சொல்றாரு, எங்க வேணாலும் எடுக்கலாம், அது எங்க வேணாலும் நீங்க எடுக்கலாம். நிறைய இடங்கள்ல தடை நீக்கப்பட்ட நாடுகள்லாம் நீங்க அந்த படத்தை எடுத்து அங்கேயே வெளியிடலாம். இணையதளத்துல வரப்ப எல்லாருமே பார்த்துக்க போறாங்கல்ல. இன்னைக்கு நிறைய ஓடிடி நிறுவனங்கள்லாம் வந்துருச்சு. அதனால அவர் அந்த ஒரு ஆண்டுக்குள்ளாரே அவர் ஆதங்கப்பட்டு சொல்றாரு, இந்த ஒரு ஆண்டுக்குள்ள இல்லை, இப்ப இனிமேலாவது ஆண்டுக்கு ஒரு திரைப்படம் மாதிரி இஸ்ரேலர்களை போல நம்ம கொண்டுட்டு வரணும். நான் உங்களுக்கு கூட ஒரு வார்த்தை சொல்றப்ப, இஸ்ரேல் மக்களுடைய அந்த பயணம் பத்தி அந்த 98 இயக்கம் வந்து அதை வந்து அவங்க நாடு புத்தகமாக தொடராக எழுதுற அளவுக்கு முன்கூட்டியே திட்டமிட்ட அந்த திட்டமிடல், அந்த நோக்கம் இப்ப செதறி போன இது எல்லாரும் நம்ம வழி சொந்த நமக்கு இல்லையா? அதான் அவர் அன்னைக்கு எழுப்பின கேள்வி. அப்ப நீ ஒரு திரைப்படமாக, ஒரு இலக்கியமாக எந்த வடிவிலாவது வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி ஏன் செய்யல அப்படின்னு கேள்வி கேட்டார்ல. அந்த கேள்வி இன்றும் நாளை வரைக்கும் கூட இருக்குது. இன்னும் கூட இவ்வளவு வலி சுமந்து இந்த நேர்வே நாட்டு மக்கள்கிட்ட அதான் வலியுறுத்திட்டு வந்தேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீ சரியில்லை, நான் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, செய்யற எல்லாம் சேர்ந்து யாரையும் ஒருத்தர் செய்யறான்னு அவனை போய் இது சரியில்லை, இது தப்பு என்ன ஒருத்தர் இன்னைக்கு காலையில ஒருத்தர் எழுதுறாரு. கேபி இருக்கக்கூடிய கேபியினுடைய தொடர்புல இலங்கை அரசு கிட்ட இருக்கிற கேபி, இலங்கை அரசு கேபியினுடைய தொடர்பில் இருக்கிற ஏகலைவன், தலைவர் இருக்கிறார், அந்நியார் இருக்கிறாங்க, மகள் இருக்கிறார், பொட்டமான இப்படி எல்லாமே இருக்கிறாங்க என்றதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கிறத உடைக்கும் விதமாக இவர் கேபியினுடைய உளவியலில் இருந்து நான் செய்யறேங்க. எப்படிப்பட்ட மனிதர்கள் இவங்க பாருங்க. ஒன்றும் சொல்ல போனாக்கா, படித்த ஒரு நபர் லண்டன் வந்துட்டு எழுதுறாரு, நான் வந்து இந்தியாவுடைய உளவுத்துறை ஆள் அப்படின்னு எழுதுறாரு. என்னன்னா இல்லடா, இயக்கம் தலைமை இல்லை, ஒத்துக்கிட்டு அடுத்த கட்ட வேலையை முன்னெடுங்க, இருக்கிறது பொய் சொல்லிட்டு தெரியாதீங்க, அது நமக்கான பின்னடைவு. நான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உங்களுக்கும் என்னோட நான் சொன்ன நார்வே வானொலி அதுல ஒருத்தர் எழுதியிருக்கா, இப்ப இவர்கிட்ட அவாரா இருங்க, இவர் வந்து இந்தியா ராவுக்கு வேலை பார்க்குறாள். நான் பார்த்துட்டு சிரிச்சுட்டேன். இல்ல அது எனக்கு அவரு முகம் தெரியாது, அவர் தொடர்பு தெரியாது, அவர் கருப்பா வெள்ளையான இன்ன வரைக்கும் எனக்கு அதுக்கு நான் சொல்ல வந்த விஷயம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, காசி என்ன சொன்னப்போ நான் சொன்ன தப்பு இல்லை தலைவர், விட்டுட்டு நீங்க இருக்கிறதா சொல்றது, வேற யாருக்கும் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இயக்கம் இருக்கிறது, இந்தியா தொடர்ந்து தடையை விதிச்சுட்டு இருக்கும், தடையை விதிச்சுட்டு இருந்தா அங்க செயல்பட முடியாத மிக பெரும் பலமே இங்கிருந்து தான் எழுணும், தமிழ்நாட்டில இருந்து ஆதரவு தளம். அப்ப நீங்க வந்து அதுக்கு தடை ஏற்படுத்தும் விதமாக நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க. இருந்தால் ஒருவேளை உலக புகழ்பெற்ற மீடியாக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? இந்நேரம் வெளியில கொண்டு வந்திருப்பாங்க. சதாம் ஹுசேன் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தலைமறைவா இருந்தப்ப, அவருடைய ஸ்பை மூலமா தேடுறப்ப, கடைசி ஒரு அண்டர் கிரவுண்ட்ல பிடிக்கிறப்ப அதை முன்கூட்டியே எக்ஸ்போஸ் பண்ணுறது ஊடகங்கள் எப்படிப்பட்ட மாபெரும் வரலாற்று நாயகன், உலகம் முழுக்க போர்க்களத்தில் நிற்க வச்சு தெரிக்க விட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆணையரவு படை தாக்குதலே போதும் உங்களுக்கு, இராணுவ முகாம் தாக்குதல் போதும், உலக வரலாற்றினுடைய மொத்த இராணுவத்திலையும் அது வந்து அதான் நான் சொன்னேன். இப்ப இராணுவங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல ஆணையரவை வந்து பாடமா வச்சிருக்காங்க. தலைவர் அங்க இருக்கிறார், நான் பார்த்தேன், இங்க இருக்கிறார், என்ன கேவலப்படுத்துறீங்க நீங்க? உலகத்துல யாருமே இப்படி கேவலப்படுத்துறீங்க ஒரு தலைமையை, நீங்க கொச்சப்படுத்துறீங்க. அந்த தலைவனை இருக்கிறாரு, இங்க பார்த்தோம், நாங்க போய் ஃபிளைட் ஏறி போய் பார்த்துட்டு வந்தோம், ரகசியமா போய் பார்த்துட்டு வந்தோம், வெளிப்படும் காலம் வந்துட்டு இப்படி என்ன கொச்சப்படுத்துறீங்க? இருந்தால் ஒரு வேலை உலகம் முழுக்க நேரம் கண்கொத்தி பாவங்க மாதிரி ஸ்பை வச்சு நேரம் எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வந்து விசாரிச்சு ஏதோ ஒன்று முடிச்சிருப்பான், எஸ்ஆர் நோ ஏதோ ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையை போயிட்டு ஏதோ நீ ரோட்ல போற மாதிரி அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு, கேவலமா இல்லை உங்களுக்கு? அந்த இனத்துல இருந்து பிறந்த ஆளா நீங்களாம்? இந்த விஷயத்த சொன்னா நான் ஏதோ அவங்களுக்கு ஸ்பையா அவர் இருக்கிறாருன்றதை நான் வந்து ஒத்த ஆள் ஏகலை சொல்லி மடையை மாத்திர முடியும்னா எப்படிப்பட்ட நாளாந்தர விஷயமா இருக்கு பாருங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியாக கலைஞ்சு போயிட்டு இன்னைக்கும் இப்படிதான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா அதை தாண்டி யாராவது ஒருத்தர் செய்யறாங்கனாக்கா விட்டுட்டு வேடிக்கை பாருங்க, ஒன்றும் பண்ணாது, வரட்டும் வெளியில. அதை போய் ஒன்றும் இழுத்து கலைக்கிற மாதிரி அது வந்து அவர் துறைக்கு இவர் துறைக்கு இப்படியாக இஸ்ரேல் மக்களிடம் கற்றுக்கொள்வது. யார் என்ன இருந்தாலும் என் தாயக அரவணைப்பை வந்து அவங்க ரொம்ப தெளிவா தாயக மண்ணில சந்திப்போம்.
தொழில் ரீதியாக அவங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. அவர் பெரிய அளவில் வந்த உடனே அதில் ஒரு பாதி அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் இப்படி தானே அவங்கெல்லாம். நீங்கள் எங்கே இருக்கீங்க? பிக்கஸ்ட் லாபியஸ்ட் பர்சன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? உலகத்திலேயே அறிவில் சிறந்தது தமிழர்கள்ன்றோம். இது உண்மைதான் அப்படின்னு உலகம் முழுக்க நிரூபிச்சாச்சு இந்த இயக்கம். அப்படிப்பட்ட அந்த மண்ணிலிருந்து அந்த மக்கள்கிட்ட இருந்து வந்த நீங்கள் இன்னைக்கு செதறு உண்டுகிட்டு போய் யாரோ ஒருத்தனுடைய கை பொம்மையாக இருந்துக்கிட்டு இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்னு நமக்குள்ளேயே நம்ம விரலை நீட்டிக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய அவமானம். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நோக்கம் என்ன, இலக்கு, அதை தான் அவர் சொல்ல வர்றார். முடிஞ்சிருச்சான்னு ஒரு இடம் கடைசியாக கேட்குறாங்க. இல்லை, அந்த இலக்கு அடையும் வரை வடிவம் மாறலாம், தலைமை மாறலாம். நேற்று இருந்த தலைமை போராட்டங்கள் வடிவங்கள் கூட மாறும். இன்னொரு தலைமையே வரும். ஏன்னா அந்த இலக்கு இருந்துகிட்டே இருக்குது, ஒன்றும் நிறைவேறல. ஆக போராட்டம் மாறலாம், ஆட்களும் மாறலாம், போராளிகளும் மாறலாம், தலைமையும் மாறலாம். ஏன்னா எப்படி வேணாலும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். கடைசி அந்த இலக்கு அடையும் வரை ஏதோ ஒரு விதத்தில் அது இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கான ஒரு துளி நகர்வு கூட இருந்ததா இல்லையான்னு நாம பேசலை. உலக மக்கள்கிட்ட நம்ம வைக்கிறோம். ஒரு திரைப்படம் வந்திருக்கிறதா, ஒரு போர் இலக்கியங்களை கொண்டு வந்திருக்கீங்களா? இது பற்றி சர்வதேச அளவில் ஒரு பெரிய இளைஞர்கள் யூத் ஆர்கனைசேஷன் ஃபோரமே இல்லையே கொண்டு வந்து உலக தரப்புல எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை முதல்ல நினைச்சு பொதுவில் வாங்க எல்லாமே பேசணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இது வரைக்கும் செய்திருக்கிறேன். இதெல்லாம் நம்ம பேசணும்னா நம்ம துரோகி அப்படின்ற ஒரு பட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். தெரியல, உலக இருக்கிறவங்கலாம் எப்படிப்பட்ட வசதியில் போயிட்டு இருப்பான், இன்னும் 2 வீலரை ஓட்டுன்னு சுற்றிட்டு வந்துட்டு இருப்பானா? புரியுதுல உங்களுக்கு? எதுக்கு சொல்கிறோம் அப்படின்றத புரிஞ்சிக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளை வந்து குறை சொல்கிறது இதெல்லாம் ராம் வந்து மிக தெளிவாக சொல்லி ஒரு திரைப்படம் போதும் உங்களுக்கு. உலகம் முழுக்க உழுக்குவதற்கு ஒரே ஒரு திரைப்படம். கீழே இருந்த லிபியாவினுடைய அந்த போராட்ட களம் என்பது ஒரே ஒரு படத்தின் மூலம் உலகம் முழுக்க பத்திக்கிட்டு போகணும். புத்தகம் வந்து அதுக்கு இணையா பேசப்பட்டாலும் கூட மிக எளிதில் கொண்டு போய் சேர்த்தது உமர் முக்தார் படம் திரைப்படம். புத்தகம் என்பது லாங்குவேஜ் இஷ்யூஸும் இருக்கு இல்லைங்களா? திரைப்படம் வந்து உணர்வுகளை வெளிப்படுத்திட்டே போயிடும். அதான் சொன்னார், ஏன் உமர் முக்தார் மாதிரி உங்களால ஒரு படம் கொண்டு வர முடியல? அதே களம், அதே இடம், அதே சம்பவம், அதே இனப்படுகொலை, இத்தனைக்கும் மேல அந்த திரைப்படம் அந்த மொழியின் மொழி பேசி உலகம் முழுக்க பல்வேறு மொழிகளை கொண்டு போயிடுச்சுல, விதைச்சிட்டாங்கல்ல. ஏன் இத்தனை ஆண்டுகள்? இதுதான் தமிழர்களுடைய ஒரு கட்டமைப்பா? இதுதான் தமிழர்களுடைய ஒரு பெரிய வீரம் சிறந்த இடம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? ஒரு ஆர்கனைஸ் ஆகிட்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள்லாம் சேர்ந்து ஒரு படத்தை இந்த மண்ணுக்காக உங்களால் கொண்டு வர முடியும் ஏன்? அந்த கேள்வியை இந்த இந்த விவாதத்துல நம்ம வச்சு முடிச்சிடறோம். மிக முக்கியமான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. எடி ஜாக்கோ பற்றி நீங்கள் பேசுனதால அவருடைய புத்தகத்தின் இறுதி வரியில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். அது நம்ம இந்த வலிமிகுந்த மே மாதத்தில் பயன்படுத்தணும். என்ன சொல்லுவார்னா, எனக்கு எவர் மீதும் வெறுப்பு இல்லை, இன்க்ளூடு ஹிட்லர் என்பார் ஆங்கிலத்தில். அதாவது எனக்கு ஹிட்லர் மீது கூட வெறுப்பு இல்லை. எனக்கு நான் ஏன் அவரை நான் வெறுக்கலை, ஆனால் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். ஏன் மன்னிக்க மாட்டேன்னா, கிட்டத்தட்ட 70 லட்சம் எங்களுடைய மக்கள் இறந்து போயிருக்காங்க, இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக பேசுவதற்கு ஒரு ஆள் நான் இருக்கல. அதற்காகவே நான் ஹிட்லரை மன்னிக்கப்பட்டேன், ஆனால் ஹிட்லர் நான் வெறுக்கலை. நாம் இப்போ என்ன சொல்ல வரோன்னா, எங்களுடைய இன மக்களும் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பேசுவதற்காக நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிவிட்டு போகட்டும், எங்களது பணி எப்பொழுதும் தொடரும். இனப்படுகொலை நடந்ததை நீதி கேட்போம், இன விடுதலை வென்றெடுப்போம். அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.